சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி, நமச்சிவாய வாழ்க. மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். சிவ சிந்தையை தூண்டக்கூடிய காணொளிகள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு காணொளி, அதாவது மனிதர்கள் பலவித குணம் உள்ளவர்கள், சரிங்களா? அப்போது நல்லவர்கள் 2 பேர், ஒருவர் கெட்டவர், ஒருவர் நல்லவர், அப்படி 2 பேர். 2 பேருமே கெட்டவங்க, இந்த மாதிரி வச்சுக்கிறோம், சரிங்களா? நமச்சிவாய வாழ்க, சிவசிவ. இப்படி இருக்கும்போது இது ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதன் மூலமாக நாம் உணரக்கூடிய சிவ தத்துவம், சரிங்களா? அதுதான் இந்த காணொலியினுடைய ஒரு கருத்தே, அதான் சிவசிவா. ஒரு சின்ன பாதை, அப்போது அந்த பாதை வழியாக அங்கிருந்து ஒரு நல்லவர் வருகிறார், இங்கிருந்து ஒரு நல்லவர் வருகிறார். நல்லவன சிவனடியார்னு வச்சுக்கிறோம். பொறுமை, சாத்வீகம், இது போன்று விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இப்படிப்பட்ட நற்பண்பு மிக்க 2 சிவனடியார்கள் வருகிறார்கள். அப்போது நன்கு கவனிக்க வேண்டும். இந்த பாதை அப்படியே இருக்கிறது. அங்கிருந்து வருகின்ற சிவனடியார் எதிர்த்தாப்புல வருகின்ற மிகப்பெரிய சிவனடியார் வருகிறார். அவருக்கு நம்ம ஏன் தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒதுங்கி அவர் ஒரு பாதையில் போயிடுறார், சரிங்களா? அந்த காட்டில் ஒத்தையடி பாதைன்னு வைக்கிறேன். அந்த சிவனடியார் எதிர் திசையிலிருந்து வருகின்ற அடியாருக்காக வழி விட்டு இந்த வழியாக போய் விடுகிறார். பக்கத்தில் ஒரு பாதை உருவாகிறது. இந்த பக்கம் இருந்து வருகின்ற சிவனடியார், அவர் பெரிய சிவனடியார், அவருக்கு நம்ம ஏன் தொந்தரவு கொடுக்கணும்னு இந்த பாதையை விட்டு விட்டு அதற்கு எதிர் திசையில் இருக்கின்ற மற்றொரு பாதையிலே போகிறார். அப்போ 1 3 ஆகி விடுகிறது, சரிங்களா? சிவசிவ. அங்கேருந்து ஒரு நல்லவர் வர்றாரு, இங்கேருந்து ஒரு கெட்டவர் வர்றாரு. இது அடுத்தது. அப்போது எத்தாப்பில் வர்றவர் அவருடைய குணமே சரியில்லை, நமக்கு எதுக்கு வம்பு, அவர் மாட்டுக்கு அந்த பாதையில் வரட்டும், நம்ம தனியாக போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் இன்னொரு பாதையில் போயிடுறார். ஆக 1 2 ஆயிடுது. இதற்கு முன்பு குறிப்பிட்டதில் 2 நல்லவர்கள் எதிரில் வரும்போது 1 3 ஆகி விடுகிறது, விரிவடைகிறது. சிவசிவ. அங்கேருந்து ஒரு ஆணவம், டாம்பிகம், மமதை, திமிரு, இந்த நற்பண்பு, மன்னிக்க வேண்டும், இது போன்ற துர்ப்பண்புகளுக்கு இலக்கணமான ஒருத்தர் வர்றார். அதே மாதிரி எதிர் திசையிலேருந்து ஒருத்தர் வர்றார். வரும் பொழுது அவர் வர்றாருன்னு நம்ம அவருக்கு வழிபடணுமா அப்படின்னு இவர் நினைக்கிறார். இவர் எதிர் திசையிலேருந்து வரவர் அவனுக்கு நம்ம வழிவிடணுமான்னு நினைக்கிறார். 2 பேரும் வாக்குவாதம். நான் வர்றேன், நீ விலையை போக மாட்டியா அப்படின்னு அவர் சொல்ல, நான் வர்றேன், நீ விலையை போக மாட்டியான்னு இவர் சொல்ல, 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு இந்த மாதிரி ஆயிடுது. இதில் அந்த 2 பேர்த்தில் ஒருத்தர், இப்படி ஆன வரைக்கும் இந்த பாதையில் நீனு வரக்கூடாது, நானும் வரக்கூடாது அப்படின்ட்டு, இனிமேல் எவனுமே இந்த பாதையில் வரக்கூடாதா அப்படின்ட்டு அந்த பாதையில் யாருமே போக முடியாத அளவுக்கு முள்ளை வெட்டி சாத்தி அந்த பாதையை அடைச்சிடாரு, சரிங்களா? இது சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் தான். ஆகையினால் அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறதுனா, நம்முடைய எண்ண அலைகள், சரிங்களா, சிந்தனை ஓட்டம் நற்பண்போடு இருந்தால் அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படி போகும் பொழுது 1 3 ஆக விரிவடையும், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் இருக்காது, சரிங்களா? அதனால் இப்போது இந்த காணொளி இப்போ இருக்கிறதுக்கு நிறைய பொருந்தும், சரிங்களா, இப்பொழுது இருக்கின்ற நடைமுறைக்கு. ஆகையினால் மேன்பர்களே, சிவசிந்தையினை ஊட்டக்கூடிய நற்பண்புகள் மிக்க பல கருத்துக்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்ற வகையிலே இது போன்ற காணொளிகளை மேலும் பார்ப்போம்.
இதனை பார்க்கின்ற காணொளிகளை பார்க்கின்ற அன்பர்கள் தயவு செய்து தங்களுடைய கருத்தினை கமெண்டில் தெரிவிக்கவும். சரிங்களா? நம்ம வியாபார நோக்கத்தோடு செய்யலை. தங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு கேமரா வாங்கலை, ஒரு மைக்கு கூட இல்லை. சரிங்களா? ஆகையினால சிவபெருமான் முன்னவனே முன்னின்றால் முடியாததும் உள்ளதோ, எதனை எப்பொழுது செம்மையாக செய்வாரோ செய்யட்டும். நாம் நம்மால் என்ற வகையில் சிவசிந்தையில் திளைப்போமாக. திருச்சிற்றம்பலம்.